والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين يا عباد لا خوف عليكم اليوم ولا أنتم تحزنون الذين آمنوا بآياتنا وكانوا مسلمين ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون يطاف عليهم بصحاف من ذهب وأكواب وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين وأنتم فيها خالدون وتلك الجنة التي أورثتموها بما كنتم تعملون لكم فيها فاكهة كثيرة منها تأكلون. சூரா ஜுஹ்ருஃபுடைய 67வது ஆயத்திலிருந்து 73வது ஆயத்து வரைக்கும் இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين கியாமத்துடைய நாளையில் நண்பர்களில் சிலர் சிலருக்கு விரோதியாக மாறிவிடுவார்கள். இல்லல் முத்தகீன் தக்வா உள்ளவர்களை தவிர. நண்பர்களை பொறுத்தவரையில் தக்வா உள்ள நல்ல நண்பர்களை தவிர மற்ற எல்லா நண்பர்களும் கியாமத்துடைய நாளையில் விரோதிகளாக மாறிவிடுவார்கள். இந்த இடத்தில் இந்த ஆயத் இறங்குவதற்கான காரணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உமையத் இப்னு ஹலஃபும் உக்பத் இப்னு அபீ முஈத்தும் நண்பர்களாக இருந்தார்கள். உக்பாவுடைய மனம் மாறியது. உக்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஃபைக்கு வர ஆரம்பித்தார். இந்த சமயம் குறைஷிகள் சொன்னார்கள், உக்பா மதம் மாறிவிட்டார். அப்பொழுது உக்பாவும் உமையாவும் நண்பர்கள். உக்பா உமையா நண்பர்களாக இருக்கும் பொழுது உமையா உக்பாவை பார்த்து சொன்னான், இதற்கு பிறகு என்னை நீ பார்ப்பது ஹராம், என்னை இதற்கு பிறகு நீ சந்திப்பதாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே நீ துப்பி விட்டு வர வேண்டும். இப்பொழுது உக்பா யோசிக்கின்றார், என்ன செய்வது? நண்பன் உமையா தேவையா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையா? முடிவெடுத்தார், நண்பன் தான் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே போய் உக்பா துப்பினார். அல்லாஹ் அதற்குத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான். الأخلاء يومئذ بعضهم لبعض عدو
إلا المتقين. கியாமத்துடைய நாளையில் நண்பர்களில் சிலர் சிலருக்கு விரோதியாக இருப்பார்கள், தக்வா உள்ளவர்களை தவிர. ஆகவே கியாமத்துடைய நாளையில் கூட்டாளித்தனம் பிரயோஜனம் அளிக்காது. நண்பர்கள் நண்பர்களை பாதுகாக்க முடியாது. தக்வா இருந்தால் பாதுகாக்கலாம். சூரா பக்கரா 254வது ஆயத்திலும் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். அந்த நாளையில் எந்த விதமான வியாபாரம் கிடையாது, வலா ஹுல்லா எந்த விதமான நட்பும் கிடையாது, வலா ஷஃபா யாருடைய பரிந்துரையும் கிடையாது. காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள். ஆகவே உலகத்துள்ள நட்புகள் தக்வா உள்ளவர்களை நட்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை பயந்தவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சூரா அன்கபூத் 25வது வசனத்தில் அல்லாஹ் இதே விடயத்தை இன்னொரு முறையில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னமத்தகதும் மின் தூனில்லாஹி அவ்சானம் மவத்தத பைனிக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ثم يوم القيامة يكفر بعضكم ببعض ويلعن بعضكم بعضا ومأواكم النار وما لكم من ناصرين. الله سبحانه وتعالى இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்தும் பொழுது, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் தேர்ந்தெடுத்த சிலைகள் இருக்கிறதே உங்களுக்கு மத்தியில் மவத்தத பைனிக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில் நட்பு அன்பு என்று தேர்ந்தெடுத்தீர்களே, இது கியாமத்துடைய நாளையில் ஒருவர் சபிப்பீர்கள். ஆகவே சகோதரர்களே, நண்பர்களா மார்க்கத்துடைய நண்பர்கள், தக்வாவுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யா இபாத் லா கௌஃபுன் அலைக்குமுல் யௌம வலா அன்தும் தஹ்ஸனூன். யா இபாத், என்னுடைய அடியார்களே. உலமாக்கள் இந்த ஒரு ஆயத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹுடைய இரக்கத்தின் 3 வார்த்தைகள் இதிலே இருக்கிறது. அல்லாஹுடைய இரக்கத்தின் 3 வார்த்தைகள் இந்த ஒரு ஆயத்திலே இருப்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். அதாவது 4. முதலாவது யா இபாத், அல்லாஹ் சொல்கிறான் அடியார்களே. எந்த விதமான நபியை பார்த்து சொல்லல, குல் யா இபாத் என்று சொல்ல இல்ல, யா இபாத் அடியார்களே அல்லாஹ் சொல்கிறான். லா கௌஃபுன் அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான பயங்கரமும் இல்லை. யா இபாத், இரண்டாவது இபாத் அடியார்களே. இந்த அடியார்கள் அபுத் என்று சொல்ல பயன்படுத்துறது இரக்கத்துக்கு தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி அப்த், இந்த அபுத் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பயன்படுத்தினான். அதே போன்று இந்த இடத்தில் யா இபாத் அடியார்களே, லா கௌஃபுன் அலைக்குமுல் யௌம்,
இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான பயங்கரமும் கிடையாது. ஆகப்பெரிய நிஅமத் அதான். எந்த விதமான பயங்கரமும் உங்களுக்கு கிடையாது இன்றைக்கு கியாமத்திலே. நாலாவது, வலா அன்தும் தஹஸனூன், உங்களுக்கு எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது, ஹவுஃபும் கிடையாது, ஹுஸ்னும் கிடையாது. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் அல்லது ஹஸன். யா அல்லாஹ், கவலை சஞ்சலத்தை விட்டு நான் துனியாவுல பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்துடைய நாளையில் எனது அடியார்களே, உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, சஞ்சலமும் கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லவ் அன்ன ரஜுலைனி தஹாப்பா ஃபில்லாஹ், இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்தார்கள். அஹதுஹுமா பில் மஷ்ரிக, ஒருவர் கிழக்கில் இருக்கின்றார், வல் ஆஹரு பில் மக்ரிப், மற்றவர் மேற்கில் இருக்கின்றார். ஜமஅ அல்லாஹு தஆலா யௌமல் கியாமத்தி பைனஹுமா, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இரண்டு பேரையும் ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்து யகூல் ஹாதல்லதி அஹ்பப்தஹு ஃபிய, அல்லாஹ் சொல்லுவான், எனக்காக அன்பு வைத்தீர்களே அதற்காக அல்லாஹ் ஒன்று சேர்த்தார், இதற்குத்தான் நீங்கள் எனக்காக அன்பு வைத்தீர்கள் அல்லாஹ் சொல்லுவார். ஆகவே அன்பு, மஹப்பத், நட்பு அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் அந்த நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு இதுதான், யா இபாதி லா ஹவுஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹஸனூன் அல்லதீன ஆமனூ பிஆயாத்தினா வகானூ முஸ்லிமீன். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன கானூ அல்லதீன ஆமனூ பிஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், அப்ப அல்லாஹ்வை நம்பியவர்கள். அல்லதீன ஆமனூ பிஆயாத்தினா வகானூ முஸ்லிமீன், அடுத்தது அவர்கள் முஸ்லீம்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக பூமியில் வாழ்ந்தவர்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹ்பரூன். இஸ்லாத்துல பிறந்ததற்கான பாக்கியம் இதுதான். யாரும் நினைக்காதீங்க இஸ்லாத்துல பிறந்தது வாழ்ந்தது கேவலம் கைசேதம் இல்லை. இஸ்லாம் முஸ்லிமாக பிறந்ததற்குரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன ஆமனூ பிஆயாத்தினா வகானூ முஸ்லிமீன், எங்களுடைய அத்தாட்சிகளை நம்பி முஸ்லிம்களாக வாழ்ந்தீங்களே, உதுகுலுல் ஜன்னஹ், சொர்க்கத்தில் நுழையுங்கள். எப்படி? அன்தும் வஅஸ்வாஜுகும், நீங்களும் உங்களது மனைவிமார்களும், தனியல்ல, நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சொர்க்கத்தில் நுழையுங்கள். எப்படி? துஹ்பரூன், துஹ்பரூன், சந்தோஷமாக. ஹபூர் என்றா முகத்தில் அப்படியே மறுமலர்ச்சியின் அடையாளத்தோடு சொர்க்கத்தினுடைய பெருநாளுடைய நாள், ஈதுல் அத்ஹாவுடைய நாள் சந்தோஷமா இருப்பீங்க, மக்கள் சந்தோஷம் அடைவாங்க. ஆனா ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாள் முடிஞ்சிரும், சொர்க்கத்துடைய சந்தோஷம் ஒரு நாளும் முடியாது, ஒரு நாளும் முடியாது. தனிய சொர்க்கத்துக்கு போறதில்லை, மனைவிமார்களோட ஹூர் ஈன்களோட. வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன், ஹூர் ஈனை உங்களுக்கு நாம் திருமணம் முடித்து தருவோம். வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்ற ஹூர் ஈன்கள், கண்ணழகிகள்.
فيهن خيرات حسان அழகான நற்குணமுள்ள பெண்கள் ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் ஹியாம் கூடாரங்களுக்குள் அந்த ஹூர்கள் இருப்பார்கள் وعندهم قاصرات الطرف عين பார்வைகளை கீழ்த்தாழ்த்திய கண்ணழகிகள் وعندهم قاصرات الطرف أتراب ஒரே வயதில் உள்ள பெண்கள் وكواعب أترابا சூரத்துர் ரஹ்மான்ல படிச்சிட்டோம் 10 வகையான ஹூர் ஈன்களுடைய தன்மைகள் இவ்வாறான அழகான மர்ஜான் லுஅ்லு மர்ஜானை போன்ற அழகுள்ள அந்த பெண்களோடுதான் சுவர்க்கத்துக்குள் நாம் நுழைவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய இன்பங்களை உலமாக்களும் குர்ஆனும் எங்களுக்கு பிரித்திருக்கிறது 9 பகுதியாக. சுவர்க்கத்துடைய இன்பங்களில் சாப்பாடு இருக்கிறது, வகை வகையான சாப்பாடுகள். இது முதலாவது வகையான இன்பம். இரண்டாவது வகை வகையான குடிபானங்கள், மஷாரிப், வகை வகையான குடிபானங்கள் இருக்கிறது. மூன்றாவது வகை வகையான மலாபிஸ், ஆடைகள் இருக்கின்றது. நான்காவது வகை வகையான அக்வாப், பாத்திரங்கள் இருக்கிறது. ஐந்தாவது வகை வகையான ஆபரணங்கள் இருக்கிறது. ஆறாவது மனாகிஹ், திருமணங்கள் இருக்கிறது சுவர்க்கத்திலே. ஏழாவது அஸ்ஸுருர், கட்டில்கள் இருக்கிறது சுவர்க்கத்திலே. எட்டாவது விரிப்புகள் இருக்கிறது வகை வகையான. ஒன்பதாவது வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த 9ஐயும் தாண்டி 10வது இன்பம் தான் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய லிகா என்ற இன்பம். இவ்வளோ இன்பங்களையும் அல்லாஹ் மறைத்து வைத்துதான் எங்களை எல்லாம் அழைக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்திலே يطاف عليهم بصحاف من ذهب وأكواب وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين وأنتم فيها خالدون. இந்த இடத்திலே அல்லாஹ் சுவர்க்கத்துடைய 5 வகையான இன்பங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்லப்படுகிறது? யுதாஃபு, உங்களை சுத்தப்படும். அப்படின்னா நீங்க படுத்துட்டு இருப்பீங்க கட்டில்ல, உங்களை வச்சு வேலைக்காரர்கள் 1000 வேலைக்காரர்கள் சுத்துவார்கள். எதை கையில் ஏந்தி கொண்டு? பிஸ்ஹாஃபின் மின் ஸஹப், தங்க தட்டுக்கள், ரேகைகள், தட்டுகள் கூட தங்கம், ஸஹப். பிஸ்ஹாஃபின் மின் ஸஹபின் வஅக்வாப். அடுத்தது கூப், பாத், கிளாஸுகள், புடி இல்லாத கிளாஸுக்கு சொல்றது அரபியில் கூப். தங்க தட்டுகள், கூபுகள். வஃபீஹா, அல்லாஹ் சொல்கிறான் சுருக்கமாக, மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ், உங்களுடைய மனதுகளுக்கு விருப்பமான எல்லாமே இருக்கிறது. உங்களோட மனதுக்கு விருப்பமான எல்லாம். وَفِيهَا مَا تَشْتَهِيهِ الْأَنفُسُ. அடுத்தது وَتَلَذُّ الْأَعْيُنُ, وَتَلَذُّ الْأَعْيُنُ, கண் குளிர்ச்சியான, கண்ணுக்கு இன்பம். சொல்லுவாங்களே, முதல் கண் சாப்பிடணும், அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ லதீத். அரபுல லதீத் என்றால் இன்பம். கண்களுக்கு இன்பமான காட்சிகள். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும், அதை முதல் வாய் சாப்பிடு, நாக்கு சாப்பிடுவதற்கு முன்னால கண் சாப்பிடு.
வதலல் அயுன். எல்லாவற்றையும் விசேடம் என்ன தெரியுமா? وأنتم فيها خالدون. அங்கு போனால் திரும்பி வரமாட்டீர்கள், நிரந்தரமாக இருப்பீர்கள். மக்ரிபோட பெருநாள் முடியுது, இன்றையோட பெருநாள் முடியுது என்ற ஒரு கவலை இருக்கு, இன்பம் முடியுது என்ற ஒரு கவலை இருக்குது எங்களுக்கு. ஆனா சுவர்க்கத்தில் நுழைந்தா முடியுது என்ற ஒரு கவலை கிடையாது. وأنتم فيها خالدون. عطاء غير مجذوذ. துண்டிக்கப்படாத கொடை. إن هذا لرزقنا ما له من نفاذ. அழியாது. ما عندكم ينفذ وما عند الله باق. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிரும் அப்பா, அல்லாஹ் இடத்துல இருக்கிறது என்றென்றும் நிரந்தரமானது. அந்த சுவர்க்கத்துக்கு தான் நாம் தயாராகிறோம். இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதம் உதுஹியா கொடுக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, உதுஹியாவுடைய அமல் சென்ற ஆண்டும் நாங்கள் பேசினோம். உதுஹியா கொடுக்க வேண்டும். உதுஹியா கொடுக்க வசதி இல்லாதவர்கள் ஒரு உண்டியலை ஆரம்பித்து உதுஹியா உண்டியல் செய்ய வேண்டும். சில சகோதரர்கள் சென்ற ஆண்டுடைய தஃப்சீரை கேட்டு அந்த உண்டியல்ல உதுஹியா கொடுக்கிறோம் என்று எங்களுக்கு தகவல் அனுப்பி இருந்தாங்க. மாஷா அல்லாஹ், எங்களுக்கு எல்லோரும் உதுஹியா கொடுக்க வேண்டும். ஒரு உண்டியலை தயாரித்து அதுல பணத்தை போட்டு 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 ஒரு ஆடு அல்ல ஒரு மாட்டுடைய பங்கு இருந்தால் நல்ல அமல்களுக்கு முந்த வேண்டும். சுவர்க்கம் இருக்கிறதே அல்லாஹ் எங்களுக்கு தான் வைத்திருக்கின்றார். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தான் வைத்திருக்கின்றார். சுவர்க்கத்தில் எல்லாமே இருக்கின்றது, கண் குளிர்ச்சியான எல்லாமே இருக்கிறது. திருமிதியில் வரக்கூடிய ஹதீத், சுலைமான் பின் புரைதா தன்னுடைய வாப்பாவை தொட்டும் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஹல் ஃபில் ஜன்னத்தி மின் கைல். இந்த சுவர்க்கத்தில் குதிரை இருக்குதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ அத்கலகல் ஜன்னஹ் فلا تشاء أن تحمل على فرس من ياقوتة حمراء يطير بك في الجنة حيث شئت. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவித்தா உங்களை அதாவது முத்து மரகதத்தாலான சிவப்பு முத்தாலான குதிரையில் அல்லாஹ் உட்கார வைத்து சுவர்க்கத்தில் விரும்பிய இடத்தில் அல்லாஹ் பறக்க வைப்பார் என்றதோட இன்னொரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒட்டகம் இருக்கிறதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல நுழைவித்தால் உங்களோட மனைவிக்கு ஆசையான முழுதும் இருக்கிறது, கண் குளிர்ச்சியான எல்லாமே இருக்கிறது. சாப்பிடுறதே தங்க தட்டு என்றால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தல்பசுல் ஹரீர வல தீபாஜ், பட்டு உடுக்காதீர்கள் உலகத்திலே, வலா தஷ்ரபு ஃபி ஆனியத்தி ذهب والفضة, தங்க வெள்ளி பாத்திரங்களில் குடிக்காதீர்கள், வலா தஅக்குலு ஃபி சிஹாஃபிஹா, அந்த தட்டுகளில் சாப்பிடாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா லஹும் ஃபித் துன்யா வலக்கும் ஃபில் ஆখিরা, தங்க தட்டுகள் உலகத்தில் காஃபிர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றார். ஆக சகோதரர்களே, சுவர்க்கத்தில் இந்த 10 பாக்கியங்கள் இருக்கிறது. இதில் முதலாவது பாக்கியம்தான் சாப்பாடுகள், சுவர்க்கத்துடைய சாப்பாடுகள். அது என்ன சாப்பாடுகள்? பழங்களா? லகும் ஃபீஹா ஃபாகிஹா, பழங்கள், பறவை இறைச்சிகள், வலஹ்மி தைர், எத்தனை வகையான சாப்பாடுகள். இது முதலாவது. இரண்டாவது, சுவர்க்கத்துடைய பானங்கள், யஷ்ரபூன மின் கஸ், என்ன பானம்? காஃபூர் பானமா, ஜஞ்சபீல் பானமா, சல்சபீல் ஊற்றா, காஃபூர் பானமா, தஸ்னீமா, சொர்க்கத்துடைய பானங்கள், சொர்க்கத்துடைய ஆறுகள் இருந்து பாலா, தேனா, மதுவா, பானங்கள் இரண்டாவது.
மூன்றாவது சொர்க்கத்துடைய ஆடைகள் பச்சை நிற ஆடைகள், சுந்துஸ் என்ற ஆடைகள், இஸ்தபரக் என்ற பட்டு ஆடைகள் சுவர்க்கத்திலே. நாலாவது பாத்திரங்கள், சுவர்க்க பாத்திரங்கள் ரஹப் தங்கம் வெள்ளியான பாத்திரம், கிளாசுகள் சுவர்க்கத்துடைய பாத்திரங்கள். ஐந்தாவது சுவர்க்கத்துடைய ஹுலி ஆபரணங்கள், கைகள்ல காப்புகள் போட்டிருப்பாங்க, சொர்க்கத்தில ஆபரணம் அணிந்திருப்பாங்க. ஆறாவது சுவர்க்கத்துடைய திருமணங்கள், லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முதஹ்ஹரா, பரிசுத்தமான பெண்களை அல்லாஹ் திருமணம் செய்து வைப்பார். ஏழாவது சுவர்க்கத்துடைய கட்டில்கள், உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள். எட்டாவது விரிப்புகள், சுவர்க்கத்திலே உயர்தரமான விரிப்புகள். ஒன்பதாவது சுவர்க்கத்தின் வேலைக்காரர்கள். பத்தாவது சகோதரர்களே, சுவர்க்கத்தில் அல்லாஹுடைய லிகா, எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கின்றார். ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க, ஹஜ்ஜாஜிகள் கல்லறிந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க அமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்று முஸ்லிம்கள் உலகமெல்லாம் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை தக்பீர் சொல்றாங்க. முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான காலம் ஈதுடைய காலம். ஈதுடைய காலம் சந்தோஷமான காலம். சகோதரர்களே, உதுஹியாவுடைய அமல் நடக்குது, தக்பீருடைய அமல் நடக்குது, ஹஜ்ஜுடைய அமல் நடக்குது. ஐயாமு தஷ்ரீக்கிலே சாப்பிடுறது, நோம்பு பிடிப்பது ஹராம், நோம்பு பிடிப்பது ஹராம், சாப்பிடுறது இதுக்கு சொல்ற யௌமு ரூஸ் என்று சொல்றது. அப்படின்னா ஆடு மாடுகளுடைய தலைகள்ல சூரிய வெளிச்சம் படுமா, நல்லா சாப்பிடுவாங்க, இறைச்சி சாப்பிடுவாங்க, அறுப்பாங்க, கொடுக்கணும் மக்களுக்கு. அல்லாஹ் இது சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இது எதனால கிடைக்கும் அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை எதனால் அடையலாம்? சகோதரர்களே, وَتِلْكَ الْجَنَّةُ الَّتِي أُورِثْتُمُوهَا بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ وَتِلْكَ الْجَنَّةُ الَّتِي, இந்த சுவர்க்கம் இருக்கிறே, ஊரிஸ்துமூஹா, உங்களுக்கு வாரிசாக கிடைத்து விட்டது. எதனால்? பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த அமல்களால், வேறொன்றுமல்ல, நீங்க செய்த அமல்களால் கிடைத்ததுதான் சொர்க்கம். அவ சுவர்க்கத்தை நாங்க வாரிசா அடையணும் எங்கட அமலால. சூரா அராஃப் 42வது ஆயத்திலும் அல்லாஹ் வதூது அன்தில் குமுல் ஜன்னஹ் ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், அழைக்கப்படும் உங்களோட அமலால சொர்க்கத்தை வாரிசா எடுத்துட்டீங்களே. சூரா மரியம் 63வது ஆயத்தில் தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தகியா, தக்வா உள்ள எங்களுடைய அடியார்களுக்கு நாம் இந்த சொர்க்கத்தை வாரிசாக கொடுப்போம். சொர்க்கத்தை வாரிசாக அடைய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அஹ்லின் நார் யரா மன்சிலஹு மினல் ஜன்னஹ் ஃபயகூனு லஹு ஹஸ்ரா, ஒவ்வொரு நரகவாதியும் தன்னுடைய சொர்க்கத்தின் இடத்தை பார்ப்பார். அப்படின்னா அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவார். நீ அமல் செய்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருப்பாய். அதை பார்த்ததோட ஃபயகூனு லஹு ஹஸ்ரா, அவன் கைசேதப்படுவான். கைசேதப்பட்டு சொல்லுவான், லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுந்து மினல் முத்தகீன். சூரா ஜுமருடைய 57வது ஆயத் சொல்லுவான், எனக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்கி இருந்தா நான் தக்வா உள்ளவர்கள் ஆகியிருப்பேனே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பிறகு
وَكُلُّ أَهْلِ الْجَنَّةِ يَرَى مَنْزِلَهُ مِنَ النَّارِ. ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் அல்லாஹ் நரகத்துடைய ஒரு மன்சிலை காட்டுவான். நீ அமல் செய்யாமல் விட்டிருந்தால், ஈமான் கொள்ளாமல் விட்டிருந்தால் இந்த இடத்துக்கு தான் நீ வந்திருப்பாய் என்று நரகத்துடைய இடத்தை அல்லாஹ் காட்டுவான். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், وَمَا كُنَّا لِنَهْتَدِيَ لَوْلَا أَنْ هَدَانَا اللَّهُ. சூரத்துல் அராஃப் 43வது வசனம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர்வழி காட்ட இல்லைண்டா எங்களுக்கு யாருமே வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. ஃபயகூனு லஹு ஷுக்ரா, அது மூமினுடைய நன்றியாக மாறிவிடும். ஆகவே சகோதர சகோதரிகளே, சுவர்க்கம் கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட அமலால் கிடைக்கும். அமல்கள்ல போட்டி போடும், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அமல்கள்ல போட்டி போடும். அமலை குறைக்க விடக்கூடாது யாரையும், அமல்கள்ல போட்டி போட வைக்கணும். சதகாவுடைய அமல் இந்த காலம், உதுஹியாவுடைய அமல், உதுஹியாவுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக உதுஹியா கொடுத்தாங்க. நபியவங்க கபஷைனி அம்லஹைன், 2 ஆடுகள் கொடுத்தாங்க, இந்த உம்மத்துக்கு என்று கொடுத்தாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க நாங்க உதுஹியா கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே 100 ஒட்டகம் மறுத்து கொடுத்தாங்க. 100 ஒட்டகம். தக்பீர் சொல்லணும், தொழுகைக்கு பிறகு தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய தக்பீர். யா அல்லாஹ் துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். வாழும் பொழுதுதான் செய்யலாம் சகோதரர்களே, வாழும் பொழுதுதான் உதுஹியா. உதுஹியாவுடைய அமல், கூட்டு உதுஹியா கொடுப்பாங்க. ரப்பானியா இந்த முறை கூட்டு உதுஹியா கொடுக்குது ஒவ்வொரு இடத்திலையும். மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய கிருபையால நடக்கிற அமல்கள் நீங்களும் செய்யும், எல்லாரும் செய்யும். ஒரு இடத்துல 25 மாடு கொடுக்குறாங்க, 16 மாடு கொடுக்குறாங்க, ஆடுகள் கொடுப்படுது. ரப்பானியாவுடைய உதுஹியா நடக்குது, எல்லா அமலும் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நாங்களும் போட்டி போடணும். அமலால் தான் சொர்க்கத்துக்கு வாரிசாகலாம். وَتِلْكَ الْجَنَّةُ الَّتِي أُورِثْتُمُوهَا بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ. நீங்கள் செய்யக்கூடிய அமலால் தான் இந்த சொர்க்கத்தை வாரிசாக அடைந்தீர்கள். அல்லாஹ் சொல்கிறார். கடைசியாக லகும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கஸீரத்துன் மின்ஹா தஅகுலூன். சுவர்க்கத்தில் சாப்பாடுகள் குடிப்புகள் அல்லாமல் அதிகமான பழங்கள் உங்களுக்கு இருக்கிறது, இன்பத்துக்கு சாப்பிட. லகும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கஸீரா, அதிகமான பழங்கள் இருக்கிறது. மின்ஹா தஅகுலூன், புதிய புதிய பழங்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடுவீர்கள். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் உலக மக்கள் அவ்வளவு பேரும் அனுபவிக்க வேண்டும். இதை நாங்கள் மாத்திரமல்ல, நாம சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. முழு மக்களும், நாங்கள் யாரெல்லாம் பார்க்கிறோமோ, முஸ்லிம், எங்களுடைய தமிழ் சகோதரர்கள், பௌத்த சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், யூத சகோதரர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு சொர்க்கம் சொல்ல வேண்டும். ஏன்? நாங்கள் இதை நம்பியதை போல் அவர்களை நம்ப வைக்க வேண்டும். அவர்கள் நம்மை போன்ற சகோதரர்கள் தான். எத்தனையோ நமக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ்வை பற்றி சொல்லி, இந்த குர்ஆனை பற்றி சொல்லி ஏற்றுக்கொள்ள வைத்து இஸ்லாம் என்ற கொடையை கொடுத்து சகோதரர்களே அவர்களை இந்த சொர்க்கத்துக்கு எடுத்து சென்று சொர்க்கத்துடைய இந்த 10 வகையான இன்பங்களையும் அனுபவிக்கும் பாக்கியத்தை நாம் அவர்களுக்கும் செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான தாயிகளாக மாறுவோம். எனவே இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக அல்லாஹ் நட்பை பற்றி சொன்னான். நண்பர்கள் என்பவர்கள் உலகத்தில் விரோதிகள், தக்வா உள்ளவர்களை தவிர உக்பா உமையாவுடைய நட்பை பற்றி பார்த்தோம்.
அதற்கு பிறகு அல்லாஹ் அடியார்களை அழைத்து 4 வகையான அல்லாஹ்வுடைய இரக்கம் அடியார்களே என்று அல்லாஹ் அழைத்தான். இதே போன்று நீங்கள் உங்களுக்கு பயமும் இல்லை சஞ்சலமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, ஈமான் இஸ்லாம். ஈமான் இஸ்லாம் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், போங்க சொர்க்கத்துக்குள்ள, தனியே அல்ல, உங்களுடைய மனைவிமார்களோடு ஹூர்ஈன்களோடு சந்தோஷமாக அனுபவியுங்கள். உங்களை வைத்து தங்க தட்டுகள் சுத்தப்படும், தங்கத்தான கோப்பைகளும் பாத்திரங்களும், உங்களுடைய மனதிற்கு விருப்பமான எல்லாமே அங்கு இருக்கிறது. கண்களுக்கு குளிர்ச்சியானவைகள் இருக்கிறது. நீங்கள் அனுபவித்து விட்டு திரும்ப மாட்டீர்கள். நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீர்கள். 10 வகையான சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்தோம். இந்த சுவர்க்கம் நீங்கள் செய்த அமலுக்கு வாரிசாக உங்களுக்கு கிடைத்த சுவர்க்கம். அதிலே பழங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள். சகோதரர்களே, அல்லாஹுடைய மன்னிப்பால் தான் சிராத்தை கடக்க வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத்தால் தான் சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும். அமலை வைத்துதான் என்னுடைய மன்சில்கள் பிரித்து தரப்படும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மக்களுக்கும் விசாலமாக துஆ செய்வோம். அல்லாஹும்ம ஹ்தில் இபாத வல் பிலாத், அல்லாஹும்ம ஹ்தில் இபாத வல் பிலாத், அல்லாஹும்ம ஹ்தில் இபாத வல் பிலாத். யா அல்லாஹ், உலக அடியார்களுக்கும் நாடுகளுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. முழு உலக மக்களும் சொர்க்கத்தில் நுழைந்து இந்த இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும். அவ்வாறு அனுபவிப்பதற்கு காரணியாக யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் ஆக்குவாயாக. இந்த ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين يا عباد لا خوف عليكم اليوم ولا أنتم تحزنون الذين آمنوا بآياتنا وكانوا مسلمين ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون يطاف عليهم بصحاف من ذهب وأكواب وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين وأنتم فيها خالدون وتلك الجنة التي أورثتموها بما كنتم تعملون لكم فيها فاكهة كثيرة منها تأكلون. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.